ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம கேரளா கேசிங் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் வந்து இந்த நம்பர் தான் எடுக்க போகிறோம். 4 டிஜிட்டல் நம்பர் எடுக்க போகிறோம். இந்த நம்பருக்கு வந்து என்ன எடுப்பாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த நம்பரையும் எடுத்து இதில் உள்ள பவர் எடுத்து வச்சு தான் அடிக்கிறாங்க அவங்க. பார்த்துங்க. ஓகேவா? இப்போ என்னன்னு பார்ப்போம். இது 9 119 இருக்குது. 119 9 6 ஈக்குவல் பண்ணி இதோட பவர் என்ன கொடுக்கணும்? 8 டபுள் 1 இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு 1 இறக்குவாங்க. ஓகேவா? 1 இறக்கிது 18. உங்களுக்கு வந்து பிசி வந்து 18 வரணும். அப்படி இல்லைன்னா பிசி கன்ஃபார்ம் 18. இப்போ வந்து 119. இப்போ வந்து டபுள் 1ல் ஒரு 1 எடுத்தாச்சு. இன்னொரு 1க்கு வந்து 1ஓட பவர் எடுக்கணும். 1 7 இல்லைன்னா 3 இதான் வரும். இப்போ நமக்கு வந்து 718 318. இது ஒரு மெத்தட் இருக்குது. இந்த 2 நம்பரை நோட் பண்ணிங்க. 718 318 நம்பரை நோட் பண்ணிங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து எதை பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட் வந்து மந்த்லி சாப்டரில் அதை பற்றி பார்ப்போம். கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் விளையாடுங்க. ஓகேவா? ஒரு 4 நம்பர் எடுத்துருங்க. இப்போ வந்து மந்த்லி 16 27 அடிச்சிருக்காங்க. அதுக்கு கீழே 27 87 அடிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து 7க்கு 2 7 இந்த 7 அந்த 7 கணக்கு பண்ணிட்டா ஒரு சி போடு 7 8 2க்கு கணக்கு பண்ணோம்னா 8க்கு 2 பவர் வந்து 5 57. இப்போ வந்து 7க்கு 6க்கும் பவர் பார்த்தோம்னா அதில் ஒன்று கூட்டிக்கணும், ஒன்று மைனஸ் பண்ணணும். ஏதாவது ஒன்று பண்ணணும். இப்போ இதோட 7ஓட ஒன்று கூட்டினா 857 இல்லைன்னா 627 இருக்கா. 6க்கு வந்து ஒன்றை கூட்டிக்கணும். நான் மட்டும் 857. இந்த நம்பர் நோட் பண்ணிங்க. மொத்தம் 3 நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த 3 நம்பரை நோட் பண்ணிங்க. ஒரு 4 டிஜிட்டல் பார்ப்போம். ஓகே. 1க்கு 7 8 57 இது நம்பரு. ரெண்டாவது 6க்கு பவர் வந்து 4 வைக்கலாம், இல்லைன்னா 0 வைக்கலாம். 6க்கு 8 8ஓட பவர் 0 வைக்கலாம். 70 57. ஓகேவா? அந்த 2 நம்பர் இந்த 2 நம்பர் மொத்தம் 4 நம்பரை நோட் பண்ணிங்க. எந்த நம்பர் கன்ஃபார்மாக வரும்னு அதையும் சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து 4 நம்பர் எடுத்துருக்கேன். 4 நம்பரையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். 79 57 78 57 ரெண்டாவது 78 18. ஓகேவா? 78 18 78. அந்த டபுள் 1 எடுத்தோம்ல, அதில் வந்து 1க்கு 1 அப்படியே இறக்கி 18 வச்சோம். அந்த 1க்கு உள்ள பவரையும் எடுத்துக்கணும். எடுத்து அப்படி போட்டு பார்ப்போம். 1 பவர் 3 38. இந்த ஒரு நம்பர் நல்லா ஸ்ட்ராங்கான நம்பராக தரேன். அந்த நம்பரை போட்டுக்கணும். இதுதான் கன்ஃபார்மாக ஸ்ட்ராங் நம்பரு.
ஓகேவா? ஸ்ட்ராங்கான நம்பர் 70 57. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 நம்பர் மட்டும் போட்டுங்க. நாளைக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்துட்டு நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணாலும் நான் அடுத்தடுத்த வீடியோ எடுத்து போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள்.